அதிமுகவில் பிளவுபட்டிருக்கும் இரு பிரிவுகளில் எந்த அணிக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கல் வரும் 23ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்ற கேள்வி அனைவரிடமும் மேலோங்கியுள்ளது. அதிமுகவில் சசிகலா தலைமையிலான அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி வருகின்றன. மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவு அதிகம் இருக்கும் அணிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் கட்சியின் நிர்வாகிகளின் ஆதரவும் இந்த விவகாரத்தில் கருத்தில் கொள்ளப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் சமாஜ்வாதியில் ஏற்பட்ட இதே போன்றதொரு பிளவின் போது மக்கள் பிரதிநிதிகள் ஆதரவின் அடிப்படையில் அகிலேஷ் யாதவிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் முடிவை அறிவித்தது. இதை கருத்தில் கொண்டால் அதிமுகவில் மக்கள் பிரதிநிதிகள் அதிகம் கொண்ட சசிகலாவின் அணிக்கு சின்னம் ஒதுக்கப்படும். அதேவேளையில் நிர்வாகிகள் ஆதரவு தங்களுக்கு அதிகம் இருக்கிறது என்ற பன்னீர்செல்வத்தின் வாதங்களை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொண்டால் சின்னத்தை முடக்கவே சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் தலைமையிலான அணியினரும் தங்கள் பக்கம் அதிகபட்ச உறுப்பினர்கள், தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பதாக இவர்களும் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆதாரபூர்வமான சில டாக்குமெண்ட் தகவல்களோடு போன்று அணுகியிருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இதையும் ஒரு பிளவாகவே கட்சி பிளவாகவே கருதினால் நிச்சயமாக தேர்தல் இரட்டை இலையை முடக்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் இதுவரைக்குமான நிலைமையாக இருக்கிறது. இரு அணிகளும் அளித்துள்ள ஆவணங்களை உடனடியாக ஆய்வு செய்வது சாத்தியம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையம் முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்படலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பொது தேர்தல் வரும்போது, உதாரணமாக உத்தரப்பிரதேச பொது தேர்தலிலே அகிலேஷ் யாதவுக்கு சைக்கிள் சின்னம் சொந்தமானது என்பதை மிகவும் வேகமாக தீர்ப்பளித்து விட்டது தேர்தல் கமிஷன். ஆனால் நடப்பது இடைத்தேர்தல். இந்த ஒரு தேர்தலுக்காக அவர்கள் இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பார்களா என்பதில் எனக்கு ஐயம் இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் இருப்பதால் சசிகலாவின் நியமனத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை பொறுத்தே முடிவை தெரிந்து கொள்ள முடியும் என்கின்றனர் பத்திரிகையாளர்கள். அதிமுகனுடைய சட்டத்திட்டத்தினுடைய இன்னொரு விதி என்ன சொல்லுகிறது என்றால், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் தேர்தல் சின்னம் தொடர்பாக கேட்கக்கூடிய அந்த மனுவிலே கையெழுத்திட முடியும், வேறு எந்த பதவியில் இருப்பவரும் கையெழுத்திட முடியாது என்று அந்த கட்சியினுடைய இன்னொரு விதி மிக தெளிவாக வரையறுத்து கூறுகிறது. ஆகவே திருமதி சசிகலா அவர்களுடைய நியமனம் செல்லுமா செல்லாதா என்பதை பொறுத்துதான் அதிமுகவுக்கு இரட்டை இலை கிடைப்பது என்பது இருக்கிறது. முன் உதாரணங்களும் பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டாலும் கூட தேர்தல் ஆணையம் எந்தவிதமான முடிவை அறிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பே அதிகமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.